ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே என்னதான் மருது தமிழும் முத்தழகோட சின்ன வயசு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலி கிட்ட இருக்க அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க அஞ்சலியோட குழந்தையோட அப்படியே அச்சசெல்லாம் அந்த ஃபோட்டோ மேட்ச் ஆனாலும் வீரமுத்து மூலயமா அப்போதைக்கு அவங்க தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தமிழ் எல்லாரும் முன்னாடியுமே வாமிட் எடுக்கிற மாதிரி போகிறதுனால எல்லாருக்குமே தமிழ் கர்ப்பமான விஷயம் தெரிய வருது. அதனால அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பெரிய விஷயமா எடுத்துக்காம இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையே செம்மைய கொண்டாடி ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அஞ்சலி ரெஜினாவும் அவங்களோட ரூம்க்கு போயிட்டு நல்ல வேலை நம்ம ஒரு வழியா இந்த விஷயத்துல இருந்து கடைசி நிமிஷத்துல தப்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே எங்க நம்ம இந்த முத்தழகோட குழந்தைய எதை திருடி வச்சிருக்கோன்ற விஷயம் தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு செம்ம பயம் வந்துருச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரெஜினாவும் ஒருவேளை நம்ம இப்ப பண்ணின திருட்டுத்தனம் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போதே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலியோ அவங்க அம்மா ரெஜினாக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா எனக்கு பூமியா பயமா முக்கியமானு கேட்டா நான் பூமியை தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் பூமிக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசிட்டு இருக்காது. மட்டும் இல்லாம மறுபடியுமே முத்தழகு கிட்ட இருந்து பூமியை எப்படிதான் பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமோ இது எதுவுமே தெரியாத முத்தழகோ தனத்து கூட சேர்ந்து குழந்தையோட வெளியே போயிட்டு இருக்கும் போது அப்ப வழியில ஒரு குறி சொல்ற லேடி உட்காந்து எதிர்காலத்துல நடக்க போறது சொல்ல போறேன், அதுக்கும் மேல நீங்க தொலைஞ்ச பொருளை கண்டுபிடிக்கணும்னா என்கிட்ட வந்து குறி கேளுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அதை கிட்டத்தனமும் அவங்களோட குழந்தை காணாம போனதுனால அதை பத்தி தெரிஞ்சுக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குறி சொல்றவங்க கிட்ட குறி கேட்கலாம்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட கேட்டு ஒரு வழியா அந்த குறி சொல்றவங்க மூலயமா கண்டிப்பா அவங்களோட குழந்தை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த குறி சொல்ற லேடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமான தனத்தோட குழந்தை அவங்களோட பக்கத்துலதான் இருக்கு, நீங்க தேடினாலும் தெரியலனாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா அது உங்களை வந்து சேரும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தனம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அந்த குறி சொல்ற லேடி முத்தழகுக்குமே குறி சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது முத்தழகோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால நான் குறியெல்லாம் எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தனத்தோட எழுந்து போயிடுறாங்க. ஆனா இந்த குறி சொல்றவங்க தனத்துக்கு குறி சொன்னது மூலயமாவே அவங்களால எல்லாத்தையுமே கணிச்சு சொல்ல முடியும்ன்றது நமக்கு நல்லா தெரியுது. ஒருவேளை முத்தழகு மட்டும் அந்த குறி சொல்றவங்க கிட்ட அவங்களோட கையை நீட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குறி சொல்றவங்க கரெக்டா முத்தழகோட குழந்தை அவங்க கிட்ட இல்லைன்ற விஷயத்தையும் அதுக்கும் மேல அந்த குழந்தை அவங்களோட பக்கத்துலதான் இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த விஷயம் மட்டும் முத்தழகுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட குழந்தை அஞ்சலி கிட்ட இருக்க குழந்தைதான்றதை கரெக்டா கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா என்ன முத்தழகு தன்னோட குழந்தைய அடையிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சிறப்பான வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வீட்டுல ஊர்க்காரங்க எல்லாரும் பேச்சியை பார்க்கறதுக்காக வந்து அவங்க கிட்ட ஸ்மைல் பேபி கான்டெஸ்ட்ல உங்களோட குடும்ப வாரிசு தான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வின் ஆயிருக்கு, அதனால விளம்பரக்காரர்கள் கூட அவங்கள விளம்பரத்துல நடிக்க சொல்லி எங்க கிட்ட வந்து கேட்டாங்க, நாங்க தான் உங்ககிட்ட வந்து கேட்டு சொல்றேன்னு சொன்னோம், அதனால நீங்க அந்த குழந்தைய விளம்பரத்துல நடிக்க வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, ஆனா இதை கேட்ட பேச்சியும் சரி பூமியும் சரி இது சும்மா கான்டெஸ்ட்ன்றனால தான் நாங்க கலந்துக்க வச்சோம், மத்தபடி விளம்பரத்துல எல்லாம் நடிக்க வைக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை மறுத்தாலும் ஊருக்காரங்க ஒருவேளை அந்த குழந்தை விளம்பரத்துல நடிச்சா அந்த விளம்பரக்காரர்கள் எல்லாருமே நம்ம ஊருக்கு நிறைய நல்லது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு நம்ம ஊரையுமே மேம்படுத்தலாம், அதனால நீங்க உங்களுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் இல்லைனாலும் இந்த ஊருக்காகவாவது அந்த குழந்தைய இந்த விளம்பரத்துல நடிக்க வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே வற்புறுத்தி கேட்டுக்கிறாங்க. உடனே இதை கேட்ட பேச்சையுமே ஊருக்காகன்னு சொல்லி ஊர் மக்கள் இவ்வளவு தூரம் வந்து கேட்கும் போது எங்களால அதை மறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற பூமி கிட்ட, பூமி இந்த ஊருக்காக உன்னோட குழந்தைய இந்த விளம்பரத்துல நடிக்க வைக்க நீயும் சம்மதம் தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ல உடனே பூமியும் பேச்சுக்கிட்ட உங்களுக்காகவும் நான் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேமா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஊர் மக்கள் பூமியை பாராட்டவே பூமியோ அதை பத்தி எதுவுமே பெருந்தன்மையா தன்னை பத்தி நினைச்சுக்காம என்னோட பையனை நான் எப்போ விளம்பரத்துல நடிக்க வைக்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டு ஊர் மக்களும் பையனா இல்லையே உங்களோட பொண்ணை தான் நடிக்க வைக்கிறதுக்கு அந்த விளம்பரக்காரங்க கேட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமியோட முகமே சுருங்கிடுது. அது மட்டும் இல்லாம பேச்சு இதை கவனிச்சுட்டு அப்போதைக்கு ஊர் மக்கள் முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஊர் மக்கள் கிட்ட நீங்க என்னைக்கு வர சொல்லணும்னு சொல்லுங்க, அன்னைக்கு இந்த குடும்பத்தோட வாரிசு நீங்க சொன்ன இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிடவே ஊர் மக்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பேச்சியும் பூமியோட இந்த முகமாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு பூமி கிட்ட ஏன் பூமி இன்னுமே உன்னால அந்த குழந்தைய உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு ஏத்துக்க முடியலன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, ஆனாலும் அதை இப்படி எல்லாம் வெளிப்படையா ஊருக்கே தெரியற மாதிரி காட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல, அது மட்டும் இல்லாம அது நம்மளோட குடும்பத்துக்கும் மரியாதை கிடையாது, அதுக்கும் மேல நீ என்னதான் சொன்னாலும் அந்த குழந்தை நம்மளோட கொலை வாரிசு, அதனால அதுக்கான பொறுப்பையும் நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமி கொஞ்சம் கடுப்பாகவே உடனே பேச்சியோ பூமியோட வாய் அடைக்கிற மாதிரி இந்த ஆட் ஷூட்டிங் அப்போ நீயும் அஞ்சலி கூட சேர்ந்து அந்த குழந்தையோட கிளம்பி போக போற சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமி தன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட அவங்களோட ரூம்ல போய் உட்காந்துருக்காங்க. அப்ப கரெக்டா ரூமுக்கு வந்த முத்தழகும் இப்படி பூமி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டுட்டு அவங்களுமே நடந்த விஷயத்தால ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனாலும் அந்த வருத்தத்தை வெளிக்காட்டுக்காம பூமி கிட்ட நீங்க எதுக்காக இப்ப வருத்த
வருத்தப்படுறீங்க? அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் நீங்க அந்த குழந்தை கூட சேர்ந்து போக மாட்டீங்களா என்ன? எங்க நீங்க அந்த அஞ்சலி கூட போனா ரொம்பவே நான் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு தானே இதை பண்றீங்க. நீங்க நினைக்கிறது பாதி சரிதான். ஏன்னா அந்த அஞ்சலி கூட நீங்க சேர்ந்து வெளியே போனா எனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனாலும் உங்க கூட அந்த குழந்தை வருது இல்ல, அந்த குழந்தைய பாதுகாக்க தான் நீங்க போறீங்கன்னா அதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்றதை ஏன் உங்களால புரிஞ்சுக்க முடியல? பேசாம நீங்க அந்த ஆட் ஷூட்டுக்கு எதை பத்தியுமே நினைக்காம போங்க, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பூமியும் ரொம்பவே மனசு வருத்தத்தோட முத்தலகு கிட்ட நான் உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. உடனே இதை கேட்ட முத்தலகு பூமிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை பேசி பூமியை கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியம்மா மூலியமா அஞ்சலியும் பூமியும் சேர்ந்து அவங்களோட அந்த பெண் குழந்தைய ஆட் ஷூட்க்கு கூட்டிட்டு போக போறோன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சந்தோஷத்தை அவங்களோட அம்மா கூடயும் பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கும் மேல என்னடா எனக்கு எல்லாமே கெட்ட விஷயமாவே நடந்துட்டு இருக்கே, பூமி கூட சேர்ந்து என்னால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கும்போது என்னோட குழந்தை மூலியமா எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூமி கூட சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா என்ன, இந்த சந்தோஷத்தை நான் இன்னுமே பெருக்கிக்கணும்னா முத்தலக முதல்ல போய் வெறுப்பேத்தி ஆகணுமேன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க முத்தலகு கிட்ட போயிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்கள குத்தி காட்டுற மாதிரியும் பூமி கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்டயே வந்துருவான்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா முத்தலகோ அஞ்சலியோட இந்த கெட்ட புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறது எதுவுமே காதுல வாங்காம அதுக்கும் மேல அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. அப்ப இதை பாக்குற அஞ்சலியோ மறுபடியுமே சின்ன பிள்ளைத்தனமா இந்த முத்தலகால என்கிட்ட மோதவே முடியலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் என்கிட்ட எதுவுமே பேசாம இங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து குஷியா கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பேச்சு கிச்சனுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படதான் செய்யறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஒருக்காரங்க டைமையும் பிளேஸையும் சொன்னதுக்கு அப்புறமா பேச்சு இந்த விஷயத்த பூமி கிட்ட சொல்லவே பூமியுமே அஞ்சலி கூட சேர்ந்து அந்த குழந்தையோட அந்த இடத்துக்கு கார்ல கிளம்பி போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா முத்தலகோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா பேச்சியோ முத்தலகோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா போகும்போது பூமியையும் அஞ்சலியை தடுத்து நிறுத்திட்டு முத்தலகு உங்க கூட வருவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமி ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் அஞ்சலி அதுல தனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பேச்சு முன்னாடியே அவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க எப்பவும் போலயே. ஆனா பேச்சியும் அஞ்சலியோட வாயை அடைக்கிற மாதிரி குழந்தை எவ்வளவு நேரம் வெளியே இருக்கும்னு தெரியாது, அந்த குழந்தைக்கு பசி எடுத்தா உன்னால அந்த பசியை தீக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அஞ்சலி கிட்ட உன்னால அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது, முத்தலகால தான் கொடுக்க முடியும், முத்தலகால மட்டும்தான் அந்த குழந்தையோட பசியை தீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லவே உடனே இதை கேட்ட அஞ்சலியும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க பேச்சியும் முத்தலக அவங்க கூட போக சொல்றாங்க. ஆனா முத்தலகோ என்னோட பையனும் இங்க இருக்கல, அவன் பசியிலாலதான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க உடனே தனம் முத்தலகோட குழந்தையான அந்த ஆண் குழந்தைய தூக்கிட்டு வரவே உடனே அதை பார்த்து முத்தலகோ ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பேச்சியை பார்க்க உடனே பேச்சியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உங்க கூட வர போறாங்க, நீங்க எல்லாருமே பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்தலகுமே பூமி கூடயும் அஞ்சலி கூடயும் சேர்ந்து போகிறது சரியா இருக்குமான்னு சொல்லிட்டு தயக்கத்தோட நிக்க பூமியோ வாங்க முத்தலகுன்னு சொல்லி கூப்பிட உடனே முத்தலகும் அதுக்கப்புறமா எதை பத்தியுமே யோசிக்காம பூமி கூட சேர்ந்து கார்ல போறதுக்காக அவங்களோட குழந்தையோட கார்ல ஏறி உட்காந்துறாங்க. ஆனா பெண் சீட்ல அஞ்சலி உட்காந்துக்கிட்டு செம்ம கடுப்பாகுறாங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காத பூமியோ அஞ்சலிய வெறுப்பேத்துற மாதிரி இதுக்கு முன்னாடி அஞ்சலி என்ன பண்ணாங்களோ முத்தலகுக்கு அதே விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல முத்தலகு கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அஞ்சலி செம்ம கடுப்போட அந்த ஆட் ஷூட் நடக்கிற இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்கவே கொஞ்ச நேரத்திலேயே பூமி அந்த இடத்துக்கு எல்லாரையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஆட் ஷூட் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடுமே செஞ்சுட்டு அந்த குழந்தைய அங்க இருக்கவங்க வாங்கிட்டு போகவே உடனே அதை பார்த்துட்டு நிறைய ஆட்கள் இருக்கனால அந்த குழந்தை பயந்து அழவே உடனே அந்த அழகிய நிறுத்ததுக்காக அங்க இருக்கவங்க அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. ஆனா அஞ்சலியால அந்த தெய்வ குழந்தையோட அழகிய சுத்தமா நிறுத்தவே முடியல. அதனால ஊரே என்ன ஒரு அம்மாவால தன்னோட குழந்தையோட அழகிய கூட நிறுத்த முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப உடனே குழந்தை அழுகிறது தாங்க முடியாம ஓடி வந்த முத்தலகு அந்த குழந்தைய தூக்கி ஒரே நிமிஷத்துல அந்த தெய்வ குழந்தையோட அழகிய நிறுத்திடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களும் ஊர் மக்களும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தலகால இது எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே வியப்பா பார்த்துட்டு இருக்க. உடனே இது எல்லாத்தையுமே கவனிச்ச அஞ்சலியை உடனடியே முத்தலகு கிட்ட இருந்து அவங்களோட குழந்தைய பறிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி அவங்க குழந்தை கிட்ட அவ்வளவு ஆசை நடந்துக்கிறதுனால குழந்தை மறுபடியும் அழ ஆரம்பிக்குது. அதனால அங்க இருந்தவங்களும் குழந்தைய முத்தலகு கையில கொடுங்க, அவங்க அந்த குழந்தையோட அழகையை நிறுத்திட்டு இந்த ஆட் செட்டுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி செம்ம கடுப்போட இந்த குழந்தையோட அம்மா நான் தான், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அது மட்டும் இல்லாம அந்த முத்தலகு கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட படிப்பறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே முத்தலகு படிக்காததை வச்சு அவங்களை அவமானப்படுத்தி பேசுனது மட்டும் இல்லாம அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியும் நிறைய வார்த்தைகளை பேசுறாங்க. அதனால முத்தலகு அஞ்சலியோட இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சோகமா நிற்கும் போது அந்த ஆட் ஷூட் நடத்துறவங்களோ அஞ்சலிக்கு நோஸ் கட் கொடுக்குற மாதிரி ஒரு குழந்தையோட அம்மாவா இருக்கிறதுக்கு படிப்பறிவு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய ஆட் ஷூட் முடிகிற வரைக்கும் அல்லாம பாத்துக்கணும், அது கண்டிப்பா உங்களால முடியாதுன்னு எங்களுக்கு தோணுது, ஏன்னா உங்களால அந்த குழந்தையோட அழகிய கூட உங்களால நிறுத்த முடியலையே, அதுக்கும் மேல இந்த குழந்தை உங்களை பார்த்து ஒன்னும் சிரிக்கல, அந்த பொண்ணை பார்த்துதான் சிரிக்குது, அது மட்டும் இல்லாம நாங்க நினைக்கும் போது அந்த குழந்தை சிரிக்கணும்னா அப்போ இந்த குழந்தை பக்கத்துல அவங்க இருந்தா தான் சரியா இருக்கும், அதனால நீங்க கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஆட் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து குழந்தைய எடுத்துட்டு
எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அஞ்சலிய செம்மையா கடுப்பேத்துற மாதிரியும் அஞ்சலிய செம்மையா அசிங்கப்படுத்துற மாதிரியும் பேசுறாங்க. அதனால ஊர் முன்னாடியே நோஸ் கட் வாங்கின அஞ்சலியோ வேற எதுவுமே பேச முடியாம அங்க போய் தனியா நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு அந்த குழந்தை கூட ரொம்பவே அட்டாச்மெண்டா இருக்கிறத பாக்குற ஊர் மக்களும் உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க 2 பேரை பத்தி மட்டுமே ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதையுமே கவனிச்ச அஞ்சலியோ செம்ம கடுப்போட இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படவும் செய்றாங்க. அதுக்கும் மேல அவங்க முத்தலுக்கு மேல ரொம்பவே கோபப்படவும் செய்றாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? அஞ்சலி ஊர் முன்னாடி முத்தலக அவமானப்படுத்தணும்னு நினைச்சா இப்போ அந்த தெய்வ குழந்தை சரியான நேரம் பார்த்து எல்லார் முன்னாடியுமே அஞ்சலி அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு தான் அந்த குழந்தையோட அம்மாவா இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஊரு சொல்றபடி அந்த குழந்தை செஞ்சிருச்சு. அதனால அஞ்சலி ஒரு பக்கம் செம்ம கடுப்போட இருந்தாலும் முத்தலகு அந்த குழந்தை மூலயமா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? அஞ்சலி இந்த விஷயத்துக்காக மறுபடியுமே பழி வாங்குறதுக்காக முத்தலகு அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? ஆனா முத்தலகு இந்த விஷயத்துல இருந்து மறுபடியுமே காப்பாத்துறதுக்காக அந்த தெய்வ குழந்தை அடுத்து என்னென்ன அதிசயங்கள்லாம் பண்ண போகுது? அதுக்கும் மேல தன்னோட அம்மாவோட பெருமைகளை அந்த தெய்வ குழந்தை ஊருக்கே காட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அடுத்து அந்த தெய்வ குழந்தையோட பிளான் என்னவாதான் இருக்கும்? அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை எப்பதான் தன்னோட அம்மாவை போய் சேரப்போகுது? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.